பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக ஆட்சி புரிஞ்ச உடனே ஒரு பக்கம் முதலமைச்சர் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்து நடவடிக்கைகளை துரிதப்படுத்திருக்கிறார். இத ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியில் இறங்கி ஸ்பீடா என்ன பண்றாங்க, ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஒரு எம்எல்ஏலாம் என்ன பண்றாருன்னா, கடையை மூடுங்க, உங்களுக்கு உத்தரவு வரலையா, சீக்கிரமா உத்தரவு வந்துடும், கடையை மூடினோம் அப்படின்னு சொல்றாரு. ஹாஸ்டலுக்கு போயிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு, இந்த பக்கத்துல கடையை மூட சொல்லிட்டேன். ரோட்டு கடையில இருக்கிறவங்களுக்குலாம் சொல்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, சுத்தமா இருக்கணும், ஏழைகளின் கோயில் இதெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும், அப்படி இப்படின்னு ஏதோ அதிரடியா நடவடிக்கை எடுக்கிறார். இதுல குறிப்பா ஈரோடு மேற்கு தொகுதி எம்எல்ஏ ஆனந்த் மோகன் இருக்கிறார்ல, அவரு அவங்க தங்கச்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க, எஸ்பிக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அந்த மாவட்ட எஸ்பி கிரண் ஸ்ருதி இருக்கிறாங்க, ஈரோடு மாவட்ட எஸ்பி கிரண் ஸ்ருதி, அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, போனை போட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது மேடம், அதிரடியா ஃபைல்கள்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டா எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அரசு அதிகாரி எஸ்பி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடுமையா கோபம் கொண்டு கலெக்டர் கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க. மேடம், அவங்க யாருங்க என்ன வந்து இது மாதிரி கேள்வி கேட்கறது, முதல்ல மாவட்ட ஃபைல் எதுக்கு நாங்க உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணி, கலெக்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள சமாதானப்படுத்திருக்காங்க. அவங்க எம்எல்ஏ அவங்களுடைய வரம்பு என்ன அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க, புதுசு இல்ல. இப்போ திமுகவிலோ இல்ல அதிமுகவிலோ ஒரு எம்எல்ஏனா அவங்களுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க. ஸோ என்னென்ன அவங்களுக்கு அந்த ஒரு வரம்பு தெரியும், அவங்களுடைய அதிகார வரம்பு எது வரைக்கும் லிமிட் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு வந்து என்ன பண்ண தெரியும், எங்கெங்க யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும், என்னென்ன இது பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய அதிகார வரம்பு என்ன, எதுக்குள்ள இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இவங்க புதுசு இல்லையா, ஒரு வேகத்துல ஹீரோசிசம் காட்டுறேன் அப்படின்னு இவங்க எல்லாமே படம் நடிச்சுட்டாங்களான்னு தெரியல, ஹீரோசத்தை காட்டுறாங்க. இது எல்லாமே பாருங்க ரீல்ஸ்ல அப்படியே உடனே வரும். இந்த ஒவ்வொரு எம்எல்ஏக்களை பண்றாங்களே ரீல்ஸ்ல வரும். ரீல்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க, தெரிக்க விட்டுருக்காங்க. பாத்தீங்களா அண்ணன் விஜயோட எம்எல்ஏ எப்படி செயல்படுற, எங்க அண்ணன் விஜய் சிஎம் இங்க நாங்க எப்படி செயல்படுறோம் பாருங்க, மக்களுக்கெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் வெயிட் அண்ட் சி, கொஞ்ச நாளைக்கு தான் கண்ணா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல டமா டிமின்னு வெடிக்கும். ஒவ்வொரு அரசு துறையிலிருந்து அதிகாரிகள் எல்லாமே அரசுக்கு எதிராகவே, ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் எதிராகவும் மினிஸ்டருக்கு எதிராகவும் பல பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், வெயிட் அண்ட் சி, அதுக்கப்புறம் எல்லாம் பழைய நிலைமையிலே வந்துடும் அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்றாங்க, கருத்துக்கள் சொல்லிடுறாங்க. ஆரம்பத்துல ஒரு ஹீரோசிசத்தை காட்டுறாங்க. விஜய் ஹீரோ இல்லையா, அந்த ஹீரோசிஸ் தான் ஒரு தொகுதியில் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு எம்எல்ஏக்களை காட்டுன்றாங்க. தொடர்ந்து இவங்களால செய்ய முடியுமா, 5 வருஷத்துக்கு இதே ஸ்டேபிளா வச்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதாவது இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா நாளைக்கு இப்படியே இருப்பேன்னா தெரியாது, கொஞ்சம் இறக்கம் வரலாம், கொஞ்சம் ஏற்றம் வரலாம். ஒவ்வொரு நாளும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போக முடியும். இதே ஸ்டேபிளா போக முடியுமானா போக முடியாது. வெயிட் பார்க்க தானே போறாங்க கண்ணா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாரும் என்ன பண்ற சொல்லிக்கிட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப என்ன அப்படின்னா, இந்த எஸ்பிஎம் என்ன பண்ணிருக்கிறாங்க, கலெக்டர் கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி மாவட்ட ஃபைல் எப்படி எதுக்குங்க எம்எல்ஏ பார்க்கணும், எம்எல்ஏக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு மாவட்ட ஃபைல்கள் பார்க்கறதுக்கு, அது இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, புகார் கொடுத்திருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, சமாதானப்படுத்தி அனுப்பி இருக்கிறாங்க. உடனேயே எஸ்பி என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த எம்எல்ஏ ஆனந்த் மோகன் இருக்கிறார்ல, அவங்க அப்பா கலைச்செல்வனுக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்காங்க, இங்க பாருங்க சார், ஒரு மாவட்ட எஸ்பியும் கலெக்டரும் சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, எம்எல்ஏவே தொடர முடியாது, பெரிய சிக்கல் ஆயிடும். என்ன ஏதுன்னு தெரியாம என்ன பண்றாங்க, விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ஹீரோசிசத்தை காட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரீல்ஸ் எடுத்து போடணும், அவங்க வந்து ரொம்ப பிரபலமா தெரியணும் அப்படின்னா வேற எதனா விஷயத்த பண்ண சொல்லுங்க. அரசாங்க விஷயத்துல வந்து விளையாடக்கூடாது, அரசாங்க விஷயத்துல வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, ரீல்ஸ் பண்ணி எடுத்து போடாது, ஆட்சியை வந்து ரியல்ல நடத்துங்க அப்படின்னு அவங்க லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறாங்க. உடனே பதறி போன எம்எல்ஏ ஆனந்த் மோகன் என்ன பண்ணிருக்கிறாரு, எஸ்பி கிரண் ஸ்ருதிக்கு போன் போட்டு, மேடம் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன், என் அதிகார வரம்பு என்னன்னு தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, கதறி 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 அழுதுருக்கிறாரு. உண்மையிலேயே தாவேக எம்எல்ஏக்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல.
ஒரு அதிகாரம் வந்துடுச்சு அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு இறங்கி யூரோசிசத்தை காட்டுறாங்க. எது உங்க லிமிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு புரோட்டோகால் இருக்குங்க. ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் மினிஸ்டரா இருந்தாலும் சிஎம் இருந்தாலும் ஒரு புரோட்டோகால் விதி இருக்கு. அதன்படிதான் இவங்க என்ன பண்ணணும், செயல்படணுமே நடக்கணுமே தண்டி தனக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்துலயும் போய் மூக்க நுழைக்க கூடாது. அப்படி நுழைச்சிங்கன்னா உங்க நோஸ் கட் ஆயிடும் அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஒரு மாவட்ட எஸ்பியும் கலெக்டரும் நினைச்சா உங்களுடைய எம்எல்ஏ பதவிக்கே பெரும் ஆபத்து வந்துடும். அதை முதல்ல இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, அதாவது விஜய்க்கு நல்ல பேரு வரணும், விஜயோடைய ஆட்சி இங்க சூப்பரா நடக்குது அப்படின்னு எல்லாருக்கிட்ட எடுத்து சொல்லணும், எடுத்து காட்டுறேன் அப்படின்ற பேர்ல அவங்களுடைய விஜயுடைய பெயருக்கு களங்கம் விளைவிருக்க அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க நடந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் இவங்க பண்றதெல்லாம் பாருங்க, மைக் ஒண்ணு மாட்டிக்கிறாங்களா, பின்னாடி கேமரா ஒண்ணு போவோம், இந்த இடத்துல நான் இது ஆய்வு செஞ்சேன், இது இடத்துல இதை பண்ணேன், அது செஞ்சேன். இது நீங்க பண்றது உங்க தொகுதி மக்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதை எடுத்து ரீல்ஸ் போட்டு அப்படியே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி ஏன் எதுக்கு இதுக்கு தான் சொல்றாங்க இன்ஸ்டால ஆட்சி செய்யறீங்க அப்படின்னு, எதுக்குயா உங்க கட்சியை இப்படி இன்ஸ்டாகிராம்ல நாரடிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்மளால கேட்க தோணுது. அந்த மனுஷன் அதிரடியான உத்தரவுகளை போட்டு ஒரு நடவடிக்கைகளை எடுத்துன்னு இருக்கிறாப்புல விஜய் அவர்கள். அவருக்கு பேருக்கு கெட்ட பேரு உண்டாக்கணும் என்றதுக்காக ஒரு சில எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, தேவையில்லாம பேசி தேவையில்லாம பண்ணி பயங்கரமா பண்றாங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, பல பேரு என்ன பண்ணாங்கன்னா படிச்சது ஒண்ணு ஆனா வெளியில சொல்றது ஒண்ணுன்னு பல எம்எல்ஏக்கள் மேல ஒரு அலிகேஷன் வந்ததுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் ஹீரோசிசத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்தில் ஆரம்பிச்சா ஒரு தொகுதியில் ஆரம்பிச்சா அதை தொடர்ந்து என்ன பண்ணுது பரவிட்டு, நீ பண்ணிட்டியா நான் பண்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, எடுத்து ரீல்ஸா போட்டு பண்றாங்க. நீங்க 2 பேரும் பண்ணிட்டீங்களா நான் பண்றையா அப்படின்னு இந்த பக்கம் ஒரு தொகுதியில இருந்து என்ன பண்றாங்க ரீல்ஸ். சோ இவங்க ரீல்ஸ்ல தான் அடிச்சுக்கிறாங்க, உங்க தொகுதி நல்லா பண்ணிருக்கீங்க, இந்த தொகுதி நல்லா பண்ணிருக்கீங்க, ஏன் தொகுதி நல்லா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ரீல்ஸ்ல தான் இவங்களுடைய ஆட்சி நடக்குதே கண்டி ரியல்ல என்ன நடந்திருக்கு, ரியல் என்ன ப்ராசஸ் அதை சொல்லுங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல சொன்னாரு, தமிழ்நாடு மாநிலம் கல்வியில சிறந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சிறந்த மாநிலம் சொல்லிட்டு திமுக அரசு பீத்திக்குது அப்படின்னு சொன்னாரு, பிரச்சாரத்துல சொன்னாரு. இன்னைக்கு ராஜ்மோகன் கல்வி அமைச்சர் வந்திருக்கிறார், அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு அரசு கல்வியில சிறந்து விளங்குதுன்னு சொல்லியிருக்கிறார், அவருடைய வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட். சோ இப்ப புரியுதுங்களா, திமுக அரசு மேல வேணும்னே பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வெறுப்புகளை சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள பார்த்தா அம்புட்டும் திமுக செஞ்சதெல்லாம் நல்ல விஷயம் நல்ல காரியம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு சைலண்டா அந்த வேலையை செய்யறாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு ஒரு திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு பேசுறாப்புல, பேசி என்ன சொல்றாப்புல, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 2 வருஷம் கழிச்சுதான் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாரு, இப்போ விஜய் வந்தவனே கொடுத்துட்டாருல அப்படின்னு. ஆனா முட்டா பசங்களா, ஸ்டாலின் ஆரம்பிக்கும் பொழுது கொரோனா டைம் எந்த அளவுக்கு நிதி சுமை இருந்தது, அதிமுக கடன் வாங்கிட்டு போயிடுச்சு. சோ இந்த நிதி நிலைமையை சரி செய்யணும், அது மாத்திரம் இல்லாம டேட்டா பேஸ் எடுக்கணும். ஏன்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் போய் சேரணும்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லல. சோ லிஸ்ட் எடுத்தாரு அவர், தகுதி வாய்ந்த அடிப்படையில் என்ன பண்ணாரு, லிஸ்ட் எடுத்து அந்த டேட்டா பேஸை உருவாக்கி ஒரு செட் பண்ணி வச்சிருந்தாரு. மாசம் அவங்களுக்கு 1000 ரூபாய் டான்னு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு செட் பண்ணி வச்சிருந்தாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது விஜய் அவர்கள். உடனே அவர் ஒன்னும் புதுசா லிஸ்ட் எடுக்கல, ஓகேவா. இப்ப இந்த எடுத்து வச்ச லிஸ்ட கூட அவர் மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொல்றாரு விஜய் அவர்கள். 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு எடுத்து வச்ச லிஸ்ட் என்ன பண்றாரு, மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல எத்தனை பேர் விடுபட போதோ அது நம்மளுக்கு தெரியாது. சோ அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு டேட்டா பேஸ் எடுத்து வச்சார், ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சாரு, மாசம் இவங்களுக்கு போயிடணும், இத்தனை கோடி பேருக்கு போயிடணும்னு. சோ அதே பேஸ்லதான் விஜய் அவர்கள் தொடர்ந்தாரே கண்டி, புதுசா விஜய் ஆட்சியில் அமைஞ்சு ஒரு லிஸ்ட்டை எடுத்து இது பண்ணிதான் அவருக்கு 2 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி கேட்கணும்ல. சோ இந்த குறைஞ்சபட்ச புரிதல் கூட இல்லாம இவங்க இன்ஸ்டால என்ன பண்றாங்க, இஷ்டத்துக்கு வாரி விட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஈரோடு மேற்கு மாவட்ட எம்எல்ஏக்கு நடந்தது ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்குது. ஏன்னா இவங்களுடைய அதிகார வரம்பு என்னன்னு இவங்களுக்கே தெரியல. சோ இவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க, எல்லா விஷயத்துல மூக்க நுழைச்சு என்ன பண்றாங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க, ஹீரோசிசம் பண்றாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்களுடைய ஆட்சி என்னவா இருக்குது, ரியல் மேனுக்கு ஆட்சியா இல்ல, ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆட்சியாக இல்ல, ஹீரோசிசத்தை காட்டிட்டு இருக்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் உங்களுடைய அதிகார வரம்பு எது அப்படின்னு
எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கிட்ட தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அந்த மாவட்ட கலெக்டரும் மாவட்ட எஸ்பியும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அந்த எம்எல்ஏ பதவி காலி. அது முதல்ல அவர் தெரிஞ்சிருக்கணும். சோ அலறி அடிச்சு என்ன பண்றாப்புல பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாப்புல எஸ்பி கிரண் ஸ்ருதி கிட்ட. சோ இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு தாவேக எம்எல்ஏக்களும் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை கூட வச்சுன்னு நம்ம அதிகார வரம்பு எது, நம்ம எது இதெல்லாம் செய்யணும், எது இதெல்லாம் பண்ணணும். என்ன எஸ்பினா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கூப்பிட்டதுக்கெல்லாம் அவங்க வந்துருவாங்கன்னு நினைச்சுனீங்களா? எல்லாமே ஒரு புரோட்டோகால் விதி இருக்கு. அது இல்லாம ஃபைல வந்து பாக்குறதுக்கு அதிகாரம் எம்எல்ஏக்கெல்லாம் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. இஷ்டத்துக்கு நீங்க வந்து இது பண்ணீங்க. மினிஸ்டர்லாம் இல்ல, எம்எல்ஏ தான். மினிஸ்டர் கூட ஓரளவுக்கு தான் அதிகார வரம்பு இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கணும். சோ இஷ்டத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஹீரோசிசம் பண்றாங்க, எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. தாவேக்கா கிட்ட, அதாவது எக்ஸ்பீரியன்ஸான அல்லது பர்சன் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா எந்த அளவுக்கு இங்க ஒரு குளறுபடி ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு குளறுபடி தான் இருக்குது. ஸோ இவங்க இன்ஸ்டால ரீல்ஸ் போடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சில எம்எல்ஏக்கள் ஹீரோசிசத்தை காட்டிட்டு இன்ஸ்டால பதிவிடுறாங்க. இது விஜய்க்கும் தாவேக அரசுக்கும் ஒரு பெரிய கெட்ட பேரை தான் உண்டு பண்ணும் அப்படின்றது தான் நிதர்சனமும் ஒன்று இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.